குடிக்க டீ குடிக்க மக்கள் வாங்கய்யா, பஜ்ஜி போண்டா போட்டு இருக்கேன் சாப்பிட்டு போங்கய்யா. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த ஊரிலே, இந்த ஊரிலே. ஏப்பா எனக்கு எசப்பாட்டு பாரு நீ. பெரிய முதல் முறைய சிவாஜி கணேசன் நாங்க ராதா அப்படியே எசப்பாட்டு பாடிட்டாலும் போய் ஒரு டீய போட்டேன். தம்பி இந்த லுங்கி நிக்க மாட்டேங்குது தம்பி. ஏனே லுங்கியால உள்பாவலையா இந்த ஏத்து ஏத்துறிய? அது ஒண்ணும் இல்ல தம்பி, இந்த சட்டையில டீ ஆத்திரம்ல ஆத்தும் போது தெரிச்சு சட்டையில பட்டுருது. அது துவைக்க முடியல தம்பி, கிரா போக மாட்டேங்குது. துணியை துவைக்கும் போது என் பொண்டாட்டி என்னையும் துவைச்சு போறா தம்பி. உங்க வீட்டுலயுமா துவைக்கிறாங்க தம்பி? உங்க வீட்டுலயுமா? சரி விடுங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. நான் அதை பச்சையை சாப்பிடுறேன். டீயே நல்லா நோற தழும்ப போடுங்க. இருங்க தம்பி, இந்த மளிகை கடை அண்ணாச்சி மட்டும் ஒரு போன் போட்டு வரேன். பேசுனேன், நீ யார்ட்டான பேசுனேன், டீயை போட்டு பேசுனேன். ஹலோ, யாரு? மளிகை கடை அண்ணாச்சியா? ஆமா 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 அண்ணாச்சி, ஒரு 5 கிலோ சர்க்கரை, 2 கிலோ டீ தூள், 1 கிலோ காப்பி தூள். அண்ணாச்சி இது மறந்துடாங்க, சோப்பு தூள் 2. ஆமா, அது ரொம்ப முக்கியமா வேணும் அண்ணாச்சி. பேக் பண்ணிருங்க, பையன்ட்ட கொடுத்துருங்க வேமா. ஏன்னா இங்க கூட்டம் அலமோது அண்ணாச்சி, ஒரு 200 பேர் இருக்கான். ஆமா ஆமா, கொஞ்சம் வேமா கொடுத்துருங்க அண்ணாச்சி. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஏனே அண்ணாச்சியா பல்க் ஆர்டர் போட்டு எவ்வளவு இருக்கு? ஆமாப்பா, 5 கிலோ சக்கரை சொன்னீங்க, 2 கிலோ டீ தூள் சொன்னீங்க. இது எதுக்கு சோப்பு தூள் எத்தனை கிலோ? இந்த டீயை குடிப்பா முதல்ல தம்பி. இப்ப உங்க மாதிரி ஆளுங்க வந்தோடனே என்ன கேட்டீங்க? டீல நல்லா நுர பொங்க பொங்க வேணும் அப்படின்னு கேட்டீங்கல்ல. நீங்க மட்டும் கேட்கல, வர்ற கஸ்டமர் எல்லாரும் அப்படித்தான் கேக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட். ஆமா, அப்படி என்ன பண்றது? நானும் ஆத்தி பாக்குறேன் தம்பி. இப்ப வர்ற பால்ல எல்லாம் நுரைய வர மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு நாள் துணி துவைச்சுக்கு இருந்தேன். அப்ப அந்த துணி பவுடர்ல இருந்து நிறைய நுர வந்துச்சு. அப்ப யோசிச்சேன், ஏன் இந்த துணி பவுடரை பால்ல மிக்ஸ் பண்ண கூடாதுன்னு. இப்ப நீங்க குடிச்சுக்கிறீங்களே டீ, அதுலோட ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிருக்கேன். நுர வந்து பாருங்க. பரதேசி நாய, இப்ப நான் நுர தழும்ப கேட்டது இந்த சோப்பு தூள போட டீ தானா? அப்புறம் எப்படி வரும் நுர? பால்ல இல்லையா? இல்ல. சே, உன் கடையில டீ குடிக்க வந்த மாதிரி என் பத்தி செருப்பால அடிக்கணும். டேய் ஏண்டா, காசு கொடுத்து குடிச்சா பரவாயில்ல, 50 பேர் ஓசிலே குடிக்க வர்றீங்க. இனிமே அடுத்த தடவை வந்தீங்கன்னு வச்சுங்க, பால்ல உங்களுக்கு சோப்பு பவுடர்லாம் போட மாட்டேன்டா, டைரக்டா ப்ளீச்சிங் பவுடர். 50 பேர் வகுத்தால போய் சாங்கடா.